ஸோ நார்மலாகவே பிஎஃப் நம்ம ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நம்மளுக்கு வந்து லம்சமாக வரும் அப்படின்றதுக்காகவும் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நம்மளுக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்றதுக்காகவும் தான் வந்து பர்பஸ்லி வந்து ரிட்டையர்மெண்ட்காக தான் நம்ம பிஎஃப்ஏ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இந்த பிஎஃப் அமௌண்ட்டை நம்ம எப்போ வித்ட்ரால் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம இந்த ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து 58 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் 58 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே வந்து இந்த பிஎஃப் பணத்தை நம்ம இம்மீடியட்டாக வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா இபிஎஃப் உடைய ரூல்ஸ் படி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 58 வயசில் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆனால் 58 வயசு தாண்டியும் இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். அட் சேம் டைம் 61 வயசு வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பிஎஃப் பணத்தை வந்து ரிட்டையர் ஆன உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் நீங்கள் அந்த அமௌண்ட் அதிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் இபிஎஃப் உடைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் எதுவும் செய்யாமல் நம்ம மணியை வந்து எப்படி க்ரோ ஆகும்? நம்ம தான் 58 வயசில் ரிட்டையர் ஆயிட்டோமே, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நிறைய கொஷின் வரும். ஆனால் இந்த ரூல் எப்படி வேலை செய்யுது, யாருக்கெல்லாம் இந்த பெனிஃபிட் கிடைக்க போகுது, ஸோ நம்ம எப்போ கரெக்டாக வித்ட்ரால் பண்ணால் நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 58 வயசில் நம்ம ரிட்டையர் ஆனாலும் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்லாம் ஆகாது. அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து ஸ்டாப் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இபிஎஃபோட ரூல் இருக்குது. நார்மலாகவே ப்ரைவேட் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரையும் 58 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்னு. கட்டாயமாக சொல்கிறேன், பிஎஃப் உடைய அக்கௌண்ட்டு நீங்கள் ரிட்டையர் ஆன உடனே க்ளோஸ் ஆகாது. ஸோ நீங்கள் பிஎஃப் பணத்தை உடனே நீங்கள் வித்ட்ரால் செய்யாமல் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா இபிஎஃப் உடைய அந்த பேலன்ஸ்க்கு அடுத்த 3 வருஷம், அதாவது உங்களுடைய 61 வயசு வரையும் இன்ட்ரெஸ்ட்டு கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது ஒரு ஹிடன் பெனிஃபிட்டாக கூட இருக்குது. அதனால தான் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எல்லாருமே வந்து அவசரப்பட்டு இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 58 வயசில் ரிட்டையர் ஆன உடனே நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ நார்மலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு 58 வயசில் அமௌண்ட் வருது. ஸோ அதை வந்து வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா இப்போ இருக்க இபிஎஃப் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.25%. ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இப்போ வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிற அந்த நேரத்தில் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு 20 lakhs இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை உடனே நீங்கள் வித்ட்ரால் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த 20 lakhs தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை வித்ட்ரால் செய்யாமல் நீங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு சுமார் 1,65,000 வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களுடைய மணி எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்றதான். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்டிங் பவருடைய ரியல் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி அப்போ யாருமே வந்து வித்ட்ரால் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, இதுதான் இம்பார்ட்டன்ட் கேட்ச் அப்படின்னே சொல்லலாம். 61 வயசு வரையும் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. 58 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும். அதாவது 61 வயசு வரையும் மட்டும்தான். 61 வயசுக்கு மேலே ஆச்சு, அதாவது அதுக்கு பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இந்த இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த நியூ இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே வச்சுக்கிட்டே இருப்போம், அன்லிமிட்டடாக வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்க முடியாது. ஸோ 61 வயசுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு வருஷத்துக்கு 1,85,000 கிடைக்கிது, 1,65,000 கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா எல்லாருமே வந்து பிஎஃப் வித்ட்ரால் பண்ணாமல் இருக்கலாமா, யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் தான். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே உங்களுக்கு மணி தேவைப்படுது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுது, சொல்ல ஹோம் லோன்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த பிஎஃப் பணத்தை வித்ட்ரால் பண்ணுறதும் பண்ணாதுமே வந்து உங்களுடைய டிசிஷன், அதாவது சொல்கிறாங்க உங்களுடைய டிசிஷன் தான், ஓன் டிசிஷன் தான். ஆனால் இமீடியட்டாக ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் மணி சேஃபாக க்ரோவாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
சில வருஷம், அதாவது 3 வருஷம் தான். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட்லேயே வச்சிருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷன். அதனால காப்பி பேஸ்ட்டு, அதாவது டக்குன்னு டிசிஷன் எடுக்காமல் உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ யாருக்கெல்லாம் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இபிஎஃப் கீழே உங்களுடைய எம்ப்ளாயீஸ் மட்டுமே வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நியூ கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன், அந்த சினாரியோலேயே ஓப்பன் நிலையிலேயே இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ உங்களுடைய பிஎஃப் உடைய அந்த இபிஎஃப் பாஸ்புக்கு, அக்கௌண்ட் ஸ்டேட்டஸு, கேஓசி எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகியிருந்தாலும் இது வந்து ரெகுலராக செக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்டேட் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருடைய மைண்ட்லேயுமே இந்த 58 வயசு ஆனோடைய நம்ம ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை எடுத்துடணும், இல்லைன்னா ஏதாவது ஆகிடும், நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து இந்த டீஆக்டிவேட் ஆயிரும், இந்த அதே மாதிரி அக்கௌண்ட் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே போய் பிஎஃப் மணியை வந்து வித்ட்ரால் பண்ணுறது எல்லாமே ஒரு மித்து தான். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக மணி நீடு அப்படின்னா மட்டும் நீங்கள் 58 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் மணியை வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 61 வயசு வரையும் தாராளமாக அந்த அக்கௌண்ட்டில் வச்சுட்டு 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகலாம். ஸோ உங்களுடைய மணி வந்து க்ரோ ஆகலாம். ஸோ அதனால் 61 வயசு வரையும் 3 வருஷம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ், பென்ஷன் இன்கம், எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் டேக்ஸ் பிளானிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வந்து எவாலுவேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இன்னும் ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு எப்போ தெரியும், அதாவது 58 வயசு முடிஞ்சோன்னு நம்ம ரிட்டையர்மெண்ட் மணியை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளான் எப்படி இருக்குது, இது எந்த அளவு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.